மலேசியாவில் வந்து எங்களைப் போலதான் மலேசியாவுக்கும் இந்தியாவிலிருந்து தான் தொழிலாளர்கள் கொண்டு சென்றார்கள். HNB ஃபைனான்ஸ் நிலையான வாய்ப்பு. இப்பொழுது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. கெமரன் ஐலண்ட் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால், நான் 3 முறை அங்கு சென்று பார்த்தேன். நான் 3வது முறை செல்லும் பொழுது அங்கு உள்ளவர்கள் ஒருவருமே இல்லை. அந்த கெமரன் ஐலண்ட் என்ற அந்த பிரதேசத்திலே, அந்த மலைப்பகுதிகளிலே எல்லாரும் நகரத்தை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். அப்ப நகரத்தை நோக்கி நகர்ந்ததுக்கு பிரதான காரணம் அவர்களுடைய அந்த தோட்டத்துறை வாழ்க்கை நிலையும், அதே நேரத்தில் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளியிலே சென்றார்கள். ஆனால் சென்ற பொழுதும் அங்கும் அவர்கள் அங்கங்கு சிதறி வாழ்ந்தாலும் ஒரு அடையாளத்தோடு அங்கு வாழ்கிறார்கள். இப்போ அந்த நிலை இங்கே ஏற்படும். ஏனென்றால் நான் பல முறை இந்த தோட்டத்துறை முகாமையாளர் சங்கத்தோடு பேசும்போது சொல்லியிருக்கிறேன், எங்கள் மக்களை அந்த தோட்டத்துக்குள்ளே கட்டி வைக்க வேண்டுமா, அந்த தேயிலை புதரோடு நாங்கள் புதைய வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. தோட்ட முகாமையாளர் சங்கம் என்ன சொல்கின்றது, இவர்களுக்கு நிலத்தை சொந்தமாக கொடுத்தால் இவர்கள் இங்கே இருந்து வெளியில் போய் வேலை செய்து விடுவார்கள். அது ஒரு மிக முக்கியமான கருத்தாடலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அப்போ இயற்கையாக வந்து எங்களுடைய மக்கள், நாங்கள் இப்பொழுது பேசும் பொழுது இப்போ 90,000 அல்லது 1,00,000 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் மிகுதியானவர்கள் எங்கே செல்கின்றார்கள்? இந்த நகரத்தை தேடி வருகின்றனர். நகரத்தை தேடி வருவது என்பது வந்து அவர்களுடைய அடையாளம் இல்லாமல் போகாது. அதனால் ஒருபோதும் போகாது என்று அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் மலேசியா. அப்போ இந்த தோட்டத்திலே இவர்கள் நிலம் வழங்காவிட்டால் ஒன்று இவர்களுடைய அடையாளம் இல்லாமல் போகும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. காரணம், அடையாளம் இருக்கும், ஆனால் பொருளாதாரம், அதாவது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இந்த மலையகத்திலே காணிக்காக அல்லது அவர்களுக்கு உடைமைகளுக்கு நிலத்துக்காக நாங்கள் போராட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய சந்ததியினர் தொடர்ச்சியாக அங்கே வேலை பணிபுரிய வேண்டும் என்றால் அதற்கான வசதி வாய்ப்புகளை, சூழலை ஏற்படுத்த வேண்டும். ஏன் எங்களுடைய மக்களை மட்டும் நீங்கள் தோட்டத்திலே வேலை செய்ய வேண்டும், அங்கிருந்து அகலக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள்? ஏன் அந்த தோட்டத்துறையை நீங்கள் ஒரு முறையான தோட்டத்துறையாக எல்லோரையும், இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையர், இந்த நாட்டில் இருக்க மற்ற சிறுபான்மையர், ஏன் அவர்களை உள்வாங்கும் வகையில் நீங்கள் அதனை செய்யக்கூடாது? அங்கு இவர்களுக்கு நிலத்தை வழங்க வேண்டும் என்ப ஒரு புறம் இருக்க, ஏன் அந்த தொழிலுக்கு மற்றவர்களையும் அழைக்க மாட்டீர்கள்? அப்படி என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த இந்தியாவில் கூறுவதன் போல இந்த ஒடுக்கப்பட்ட சாதியினர் அந்த தொழிலிலே ஈடுபட வேண்டுமா? இந்த கல்வி என்பது வந்து இங்கே மறுக்கப்படும் பொழுது அது ஒரு எங்களுடைய இன ஒதுக்கலுக்கு அது காரணமாக அமைகின்றது. அங்கு சமூக நீதி இல்லாமல் போகின்றது. எங்களுக்கு அந்த கல்வி வாய்ப்பு இல்லாவிட்டால் நாங்கள் திரும்பவும் அந்த தொழிலுக்குள்ளே அடைப்பட வேண்டும். லலித் தத்லத் முதலி இறந்த பிறகு அவர் துணையார் அரசாங்கத்திலே அமைச்சராக பதவியேற்ற பொழுது பாராளுமன்றத்திலே காணி பிரச்சனை பேசப்பட்டது. அப்பொழுது அவர் கூறிய, நீங்கள் என்சாடை எடுத்து பார்க்கலாம், என்ன, நாங்கள் இவர்கள் காணி கொடுத்தால், வீட்டை கொடுத்தால் இவர்கள் வெளியே போய்விட, அப்போ தோட்டத்துக்கு என்ன நடக்க போகின்றது? இதே கேள்வியை தான் இப்பொழுதும் இந்த ஆட்சியாளர்களிடம் இந்த இந்த முகாமையாளர் சங்கம் முன்வைக்கின்றது. எனவே இன ஒதுக்கல் என்பதை நீங்கள் நிலத்தோடு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த இன ஒதுக்கலை நீங்கள் இந்த தொழிலில் அவர்களை அந்த தேயிலை செடியோடு நீங்கள் சங்கிலி போட்டு கட்டி வைக்க முனைகின்றீர்கள், பார்க்கிறீர்கள். முனையும் பொழுதுதான் அந்த இன ஒதுக்கல் நடைபெறுகின்றது. கல்வி 1975ஆம் ஆண்டு பாடசாலைகளை எடுக்கும் பொழுது 800 பாடசாலைகள் மூடப்பட்டது. இந்த தோட்ட பாடசாலைகள், அது 800 பாடசாலைகள் மூடப்பட்டு இப்பொழுது இருப்பது தோட்டத்திலே 864 பாடசாலை என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இந்த தேயிலை தோட்டத்துறையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு டீசென்ட் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டை நீ கொடு. அவர்களை மட்டும் நீ வரையறுத்து செய்யாதே. உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். 1971ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பிறகு என்ன செய்தார்கள்? கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தோட்டத்துறையில தான் வேலை கொடுத்தார்கள், அந்த சூப்பர்வைசர் வேலை. ஆனால் இப்பொழுது தோட்டத்துறை என்னவாக இருக்கின்றது? அங்கே தோட்டத்துறைக்கு யாரும் செல்ல விருப்பமில்லை. இன்றைக்கு தோட்டத்துறையிலே தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அங்கு முகாமைத்துவ வேலை செய்வதற்கும் யார் வருவதற்கு விருப்பமில்லை என்று அந்த துறை அப்படியே அருகி செல்கின்றது. அப்போ அருகி செல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய காணி விடயத்தையும் எங்களுடைய கல்வி விடயத்திலும் மிக 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 கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு மலையகம் இருக்கின்றது.